நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரை ஒட்டியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகளை விரட்டக் கோரி அந்த பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மோங்காரெஞ்ச் என்ற பகுதியில் கடந்த புதன்கிழமை காட்டு யானை தாக்கியதில் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார். நேற்று முன்தினம் அதே காட்டு யானை தாக்கியதில் மணிசேகர் மற்றும் கர்ணன் ஆகிய 2 பேர் உயிரிழந்தனர். 2 நாட்களில் மட்டும் காட்டு யானை 3 பேரை தாக்கிக் கொண்டுள்ளது. ஒற்றை யானையின் நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் உள்ளனர். ஒற்றை யானையை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கூடலூர் மற்றும் பந்தலூரில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தனியாக திரியும் காட்டு யானையை விரட்ட முதுமலையில் இருந்து கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. யானையை கண்டுபிடித்தவுடன் அதனை விரட்டும் பணியில் கும்கி யானைகள் ஈடுபடுத்தப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரைக்கும் 43க்கும் அதிகமான உயிர்களை யானையால் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யானைகளை காற்றுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையில் வனத்திற்குள்ளே விலங்குகளுக்கு தேவையான உணவை உத்தரவாதப்படுத்துவதன் மூலமாகத்தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையை தடுத்து நிறுத்திட முடியும். அரசு இந்த விஷயத்தில் அக்கறையோடு செயல்படவில்லை என்ற கடுமையான குற்றச்சாட்டு இந்த தொகுதி அனைத்து மக்கள் மத்தியிலும் உண்டு.